ஹாய் காய்ஸ். இப்போது நம்ம 2 சினாரியோ எடுத்துக்கலாம். 2 பேஷண்ட்ஸ் ஹாஸ்பிட்டல் வராங்க. 2 பேருக்குமே பிபி வந்து 180/110 இருக்குது. பட் டாக்டர்ஸ் 2 பேருக்குமே சேம் டேப்லெட் தரல. ஏன்? பிகாஸ் பிபிலேயே 2 டைப்ஸ் ஆஃப் பிபி இருக்குது. ப்ரைமரி பிபி அண்ட் செகண்டரி ஹைப்பர்டென்ஷன். அப்போது 2க்குமே வெவ்வேறு மாதிரியான ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். ஸோ ஒவ்வொரு டைப்புக்கும் தப்பான ட்ரீட்மெண்ட் கொடுத்தா ஸோ கண்டிப்பாக பிபி வந்து கம்மியாகாது. ஹாய், நான் ஷிஃபானா வித் ஷிஃபானா. ஸோ இந்த ஒரு வீடியோவில் லெட்ஸ் see the causes of hypertension from DiPiro and JNC8. ஸோ நான் சொன்ன மாதிரியே 2 டைப் ஆஃப் ஹைப்பர் டென்ஷன் இருக்குது. ப்ரைமரி ஹைப்பர் டென்ஷன் அண்ட் செகண்டரி ஹைப்பர் டென்ஷன். ஸோ வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். இதில் லாஸ்ட்டில் 5 ரெட் ஃப்ளாக் சைன்ஸ் வந்து நான் சொல்லியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட், ப்ரைமரி ஹைப்பர்டென்ஷன். ப்ரைமரி ஹைப்பர்டென்ஷன் அபவுட் 90 to 95% ஆஃப் த பீப்புளுக்கு வந்து இது இருக்கும். பட் இதில் காஸ் வந்து அன்னோன் இல்லை மல்டிஃபேக்டரியல். அன்னோன் அப்படின்னா டாக்டர்ஸ்க்கு இதுதான் ரீசன் தெரியாது அப்படின்றது இல்லை. இந்த ஒரு சிங்கிள் ரீசனால் இந்த பிபி அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட முடியாது. இது வந்து மல்டிபிள் ரீசன் சேர்ந்து இந்த பிபி வந்து அதிகமாக இருக்கும். அதில் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜெனட்டிக்ஸ் ஆர் டிஎன்ஏ. சப்போஸ் நம்மளோட அம்மாவோ இல்லை அப்பாவுக்கோ பிபி இருந்தது அப்படின்னா அஃப்கோர்ஸ் த சைல்டுக்கும் 50% ஆஃப் த சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ ஏன்னா அது ஜீன்லேயே எழுதியிருக்கு நமக்கு வந்து பிபி வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து மாற்ற முடியாதே தவிர்த்து பட் கண்ட்ரோல் பண்ண முடியும். நெக்ஸ்ட் தான் வந்து சால்ட். ஸோ நம்ம வந்து மோஸ்ட் ஆஃப் அஸ் வந்து நம்ம ஃபுட்டில் வந்து சால்ட் இல்லாமல் சாப்பிட்றது கிடையாது. ஸோ நம்ம பாடியில் வாட்டரில் வந்து எப்போ சோடியம் லெவல் அதிகமாகுதோ அப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னா பிளட் ப்ரெஷர் வந்து அதிகமாகும். அதாவது நம்ம பிளட் வெசலில் வந்து ப்ரெஷர் வந்து அதிகமாகும். அப்படி ப்ரெஷர் ஆகும்போது வேசோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகும். அதனாலையும் ஹைப்பர் டென்ஷன் வரலாம். நெக்ஸ்ட் வந்து ஒபிசிட்டின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம பாடியில் வெயிட் அதிகமாக மசில்ஸ் அதிகமாக தேவைப்படும். ஸோ மசில் அதிகமாக தேவைப்பட்டுச்சுன்னா ஹார்ட் அதிகமாக ஒர்க் பண்ணணும். ஸோ ஹார்ட் அதிகமாக ஒர்க் ஆகணும் அப்படின்னா பிளட் ப்ரெஷர் கண்டிப்பாக அதிகமாகும். நெக்ஸ்ட் வந்து ஸ்மோக்கிங், ஸ்ட்ரெஸ், ஆல்கஹால். இந்த 3த்துலேயுமே வந்து நம்மளோட ஏட்ரியம் வந்து என்ன ஆகும்னா டைட் ஆக வைக்கும். ஸோ ஹார்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகும்போது நம்ம பிபியும் அதிகமாகும். இதில் ஒரு சின்ன டிப் என்ன இருக்குது அப்படின்னா, ப்ரைமரி பிபி வந்து என்னன்னா லைஃப் ஸ்டைல் டிசீஸ். அது வந்து டேப்லெட்டாலையும் டயட்டாலையும் ஒரு 30 மினிட்ஸ் வாக்கிங்காலே தான் நம்மளால் சேர்ந்து நார்மலாக்க முடியும். டேப்லெட் மட்டும் போட்டுட்டு நம்ம ஒரு நாளைக்கு நல்லா போய் பிரியாணி சாப்பிட்டோன்னா கண்டிப்பாக சரியாகாது. நெக்ஸ்ட்டு தான் வந்து செகண்டரி ஹைப்பர் டென்ஷன். இது வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக். அதுவும் ஒன்லி 5 to 10% ஆஃப் த பீப்புளுக்கு வந்து இது வந்து வரும். இது வந்து என்ன அப்படின்னா ஒரு ஆர்கன் இல்லை ஒரு டிசீஸ் பேஸில் தான் வந்து இந்த பிபி வந்து அதிகமாகுது. இதில் ஒரு பாசிட்டிவ் திங் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து ஒரு டிசீஸ் உங்களுக்கு இருக்குது. இது சரி பண்ணால் நமக்கு பிபி சரியாகும்னா அஃப்கோர்ஸ் நம்ம பிபி டேப்லெட்ஸ் எடுக்க தேவையில்லை. ஸோ இந்த டிசீஸை க்யூர் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக ஹைப்பர் டென்ஷனும் கம்மியாயிடும். அதில் சில டிசீஸ் என்னென்னு பார்த்தோன்னா கான் சிண்ட்ரோம் அப்படின்றது ஒரு அட்ரினல் கிளாண்ட் வந்து ஒரு டியூமர் ஃபார்ம் ஆகுது. அப்போது அந்த அட்ரினல் வந்து ஆல்டோஸ்டீரான் ஹார்மோன்ஸ் வந்து ஜாஸ்தியாகும். அப்படி ஜாஸ்தியாகும் போது நம்ம பாடியில் இருக்கக்கூடிய சோடியம் வந்து அதிகமாகும். அப்புறம் வாட்டர் வந்து நம்ம பாடியில் லாக் ஆகிடும். அப்படி ஆகும்போது சோடியம் வெளியே போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஸோ பிபி வந்து அதிகமாகிடும். இதுதான் வந்து மோஸ்ட் காமன். நெக்ஸ்ட் வந்து கிட்னி டிசீஸ். கிட்னி டேமேஜ் ஆகிடுச்சு அப்படின்னா ரெனின் ஹார்மோன் அதிகமாகிடும். ரெனின் ஹார்மோன் அதிகமாகிடுச்சுன்னா ஆன்ஜியோடென்சின் 2 வந்து அதிகமாகும். ஸோ வாசோ கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து அதிகமாகிடும். இதை பற்றியான டீட்டெயில் மெக்கானிசம் வந்து லாஸ்ட் வீடியோவில் வந்து நான் சொல்லியிருப்பேன். அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ கிட்னி பேஷண்ட்ஸ் வந்து 80% ஆஃப் த பேஷண்ட்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக பிபி வந்து இருக்கும். நெக்ஸ்ட் வந்து குஷிங் சிண்ட்ரோம். இதில் வந்து கார்டிசால் வந்து நமக்கு அதிகமாகுது. ஸோ அதனால் வந்து என்னென்னா 3 ஃபேஸ் வந்து இருக்கும். ஸோ கார்டிசால் இருந்துச்சுன்னா என்ன ஆகும், வாட்டர் வந்து அக்குமுலேட் ஆகிடும். அதனால தான் நமக்கு வந்து 3 ஃபேஸ் வந்து வந்துடும். ஸோ வாட்டர் அக்குமுலேட் ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக சோடியமும் எக்ஸ்க்ரீட் ஆகாது. ஸோ பிபி அதிகமாகிடும். நெக்ஸ்ட் என்எஸ்ஐட்ஸ். பெயின் நம்ம எதுக்கு எடுத்தாலும் தலைவலியா, கால் வலியா, முதுகு வலியா, எந்த ரீசனும் தெரியாமல் பெயின் கில்லர் லைக் இபுப்ரூஃபனாக இருக்கட்டும், டோலோவாக இருக்கணும், டெய்லி வந்து எடுத்துக்கிறோம். ஸோ அது என்ன பண்ணுது அப்படின்னா போக 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 கிட்னியோட பிளட் ஃப்ளோவை வந்து கம்மியாகிடும். கிட்னியோட பிளட் ஃப்ளோ அது கம்மியாகிடுச்சுன்னா ஃபில்ட்ரேஷன் ஒழுங்காக நடக்காது. ஸோ பிபி வந்து அதிகமாகிடும். அதனால என்ன பண்ணக்கூடாது, டெய்லியும் தலை வலிக்குது, கால் வலிக்குது, முதுகு வலிக்குதுன்னு சொல்லி நம்மளும் டேப்லெட்ஸ் எடுத்துக்கக்கூடாது. நமக்கு தெரியாதவங்களே டேப்லெட்ஸ் எடுத்து விடக்கூடாது. நெக்ஸ்ட் வந்து ஃபீக்ரோமோசைட்டோமா. இது வந்து அட்ரினல் டியூமர் ஃபார்ம் ஆகுது. இப்போது சடனாக பிபி வந்து 200/120 mmHg போயிடுச்சு. அப்புறம் தலைவலி வருது.
இல்லை வேறு ஏதாவது ஸ்வெட்டிங் மாதிரி வருது அப்படின்னா இந்த ஃபியூக்ரோமோசைட்டோமா தான் காரணம். இது வந்து மோஸ்ட்லி யங் ஸ்டேஜ் ஆஃப் த பிபிலேயே வந்து இது வந்துடும். நெக்ஸ்ட் வந்து யங் உமன். இப்போ ஓரல் கான்ட்ரசெப்டிவ் பில்ஸ்லாம் சாப்பிட்ற விமென்ஸ் இருக்காங்களே, ஸோ அவங்களுக்கு 2% ஆஃப் த பீப்புள்ஸ்க்கு வந்து பிபி வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து லிட்டில் டிசீஸ். இது வந்து ஒரு ஜெனட்டிக் டிசீஸ். இப்போது இதில் வந்து என்ன ஆகும்னா நம்ம கிட்னியில் வந்து சோடியம் வந்து வெளியே விடாமல் அப்படியே இதையே ஸ்டோர் பண்ணிக்கும். இப்போ சோடியம் அதிகமாக நமக்கு தெரிஞ்ச மாதிரி பிபி வந்து அதிகமாகிடும். நெக்ஸ்ட் வந்து மித்தேல் டோப்பா வந்து என்ன அப்படின்னா இதுவும் பிபி டேப்லெட் தான். நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்த மாதிரி ப்ரெக்னென்சிக்கு வந்து மித்தேல் டோப்பா கொடுக்கலாம். பட் கொஞ்சம் பேர் ஆஃப் த பாப்புலேஷன்ஸ்க்கு வந்து இது அப்படியே ரிவர்ஸ் ஆகி பிபியை வந்து அதிகப்படுத்திடும். லைக் பேரடாக்ஸ் ரியாக்ஷன். ஸோ இதில் நம்மளோட கிளினிக்கல் பேர்ல் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா செகண்டரி பிபிக்கு வந்து க்யூர் இருக்குது. லைக் டியூமருக்கு ரிமூவ் பண்ணிட்டா இல்லை NSAID ஸ்டாப் பண்ணாலோ அதே மாதிரி வந்து என்ன பண்ணிடலாம், பிபியை க்ளியர் பண்ணிடலாம். பட் ப்ரைமரிக்கு லைஃப் லாங் லைக் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் மாற்றணும், டயட் எடுத்துக்கணும், டேப்லெட்ஸும் எப்போவுமே எடுத்துக்கணும். ஸோ நான் சொன்ன மாதிரி லாஸ்ட் வீடியோ சொன்ன மாதிரி இட்ஸ் அ ஸ்பெஷல் செக்மெண்ட். ஏன்னா நான் 5 ரெட் ஃப்ளாக்ஸ். அதில் ஃபஸ்ட் வந்து ஏஜ். இதில் ஒன்று இருந்தால் கூட கண்டிப்பாக டெஸ்ட் எடுத்து பார்க்கணும், லைக் பிபி இருக்கா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஏஜ் வந்து 30க்கு முன்னாடியே ஒரு பிபி பேஷண்ட் இருந்துச்சு, இல்லை வந்து 60ல் வந்து சடனாக வந்து பிபி வந்து அதிகமாகிடுச்சு அப்படின்னா ரெட் ஃப்ளாக். ஸோ கண்டிப்பாக வந்து இவங்க வந்து ஹைப்பர் டென்ஷன் பேஷண்ட். இல்லை பேஷண்ட்டுக்கு சடனாக வந்து மோர் தென் 180/100 இருந்துச்சு அப்படின்னா 3 டேப்லெட்ஸ் போட்டும் கண்ட்ரோல் ஆகலை அப்படின்னாலும் இதுவுமே என்னது, இது ஒரு ரெட் ஃப்ளாக். நெக்ஸ்ட் வந்து ட்ரக் ஹிஸ்ட்ரி. நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி பெயின் கில்லரோ, ஸ்டீராய்ட்ஸோ இல்லை ஓரல் கான்ட்ரசெப்டிவ் பில்ஸோ சாப்பிட்டுருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் கண்டிப்பாக பிபி வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஃபோர்த்தாக என்ன, லோ பொட்டாசியம். நம்ம உடம்புல லோ பொட்டாசியம் இருந்துச்சு அப்படின்னா, பிளட் டெஸ்ட் பொட்டாசியம் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா கான்ஸ்டிசிஸோ இல்லை கஷிங்கோ டவுட் இருக்குது. ஓகேவா? ஸோ அதனால நமக்கு வந்து பிபி வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து அப்டாமினல் ப்ரூட். அப்படின்னா ஒன்றும் இல்லை, டாக்டர்ஸ் வந்து நம்ம அப்டாமினல் சவுண்டு வந்து லிசன் பண்ணுவாங்க. அது வந்து வூஷ் அப்படின்ற மாதிரி ஏதாவது சவுண்ட் கேட்டுச்சு அப்படின்னா நம்மளோட கிட்னியில் இருக்கக்கூடிய ஏடிஎம்மில் வந்து என்ன இருக்குது, பிளட் பிளாக்கேஜ் இருக்குது. ஸோ அதனால் சோடியம் எக்ஸ்க்ரீஷனும் பிளட் ஃப்ளோவும் ஒழுங்காக இருக்காது. ஸோ பிபி வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ நம்மளோட கோல்டன் ரூலிங் என்ன ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா, ரெட் ஃப்ளாக் இருந்தால் பயப்பட தேவையில்லை. ஜஸ்ட் டெஸ்ட் எடுத்துகிட்டு கண்டிப்பாக இதுதான் காஸாக இருந்துச்சு அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சோன்னா ஈஸியாக கேர் பண்ணிடலாம். இல்லைனா லைஃப் லாங் டேப்லெட்ஸ் வந்து சாப்பிடணும். ஸோ குயிக் ரீகேப். ப்ரைமரின்னு என்ன, 90 to 95% ஆஃப் த பேஷண்ட்ஸ்க்கு வரும். இது எதனால் வரும், சால்ட்டு, ஸ்ட்ரெஸ்ஸு, ஒபிசிட்டி, ஜெனட்டிக்ஸ், அதனால் வரும். ஸோ இதோடைய ட்ரீட்மெண்ட் லைஃப் ஸ்டைல் அண்ட் டேப்லெட். நம்மளோட செகண்டரி 5 to 10% ஆஃப் த பீப்புள்ஸ்க்கு வரும். கிட்னி, டியூமர், அதே மாதிரி ட்ரக்ஸ், அதே மாதிரியான டிசீசஸ் கூட வரும். இதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் என்ன, காசு க்யூர் பண்ணிட்டா கத்தம் முடிஞ்சிருச்சு, பிபியை வந்து ஸ்டாப் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் அக்கார்டிங் டு JNC 8 கைட்லைன்ஸ் படி பார்த்தோம் அப்படின்னா பிபி 140/90 வந்தால் கூட நம்ம வந்து 2 ரீடிங்ஸ் எடுத்து கன்ஃபார்ம் பண்ணணும். ஓகேவா? அப்புறம் ரெட் ஃப்ளாகில் இருந்த TSH, அப்புறம்